ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து என் கூட 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து நான் படிக்கிற புக்ஸ் எல்லாமே எனக்கும் கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குற பசங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 90% நான் வந்து ட்ரை பண்ணி சொல்லிடுவேன். ஒரு 10% மட்டும் என்னால் முடியாது, அது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இது கதையெல்லாம் வந்து இவங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் நீங்கள் நம்ம பண்ணிடலாம். ரெடியா நீங்களா? ஓகே டன். நம்ம கடைசியாக நான் உங்களுக்கு சொன்ன கதை பேர் என்ன சொல்லுங்க? 1984. ஓகே, இந்த கதையோட ஆத்தர் யாரு? ஜார்ஜ் ஆர்வெல். ஓகே, இந்த கதை வந்து என்ன ஜர்னல்ல எழுதப்பட்டிருக்கு? வாட் இஸ் தி ஜர்னல் ஆஃப் திஸ் டிஸ்டோபியன் லிட்ரேச்சர். ஓகே, டிஸ்டோபியன் லிட்ரேச்சர். வாட் இஸ் டிஸ்டோபியன் லிட்ரேச்சர்? கற்பனையான சமூகம், இமேஜின் சொசைட்டி. ஓகே ஃபைன். இந்த இமேஜின் சொசைட்டியோட சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருந்துச்சு? இந்த இமேஜின் சொசைட்டியோட சுப்ரீம் பவர் யார் லீடரா இருந்தாங்க? பிக் பிரதர். ஓகே, இந்த பிக் பிரதரோட டேக்லைன், இவங்களுக்குன்னு ஒரு டேக்லைன் இருந்துச்சு. இந்த டேக்லைன் வந்து என்ன டேக்லைன்? தி பிக் பிரதர் இஸ் வாட்சிங். ஓகே டன். இவர் வந்து நம்மளோட கதாநாயகன். இப்போ அவரோட பேர் என்ன? வின்ஸ்டன் ஸ்மித். ஓகே, வின்ஸ்டன் ஸ்மித். கதாநாயகன் இருந்தாங்க அப்படின்னா கதாநாயகி கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த கதையோட கதாநாயகி யாரு? ஹீரோயின் யாரு? ஜூலியா. ஓகே, ஜூலியா. ஓகே ஃபைன். ஸோ வின்ஸ்டன் ஸ்மித், ஜூலியா, இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட இன்னொருத்தரும் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? ஓப்ரியன். ஓப்ரியன். ஆல்ரைட். ஸோ இவங்க 3 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க இங்கே வந்து மொத்தம் வந்து 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த கதையில். என்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது? என்னெல்லாம் மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத், மினிஸ்ட்ரி ஆஃப் பிளென்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் வார், மினிஸ்ட்ரி ஆஃப் லவ். ஓகே, இந்த 4 மினிஸ்ட்ரியில நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் கதாநாயகன் எந்த மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத். ஓகே டன், சூப்பர். இவருக்கு என்ன எக்ஸாக்டா இவரோட ஒர்க்? வாட் இஸ் இஸ் நேச்சர் ஆஃப் ஒர்க்? என்ன பண்ணணும் அவரு? என்ன ரோல் அவருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத்ல? சப் எடிட்டர். ஓகே, சப் எடிட்டர். ஃபைன். ஸோ இவங்க வந்து சப் எடிட்டிங்ல எல்லா கான்செப்ட்டுமே வந்து ஃபால்சிஃபிகேஷன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க மற்ற இன்னும் சில முரணான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த சமூகத்துல? வேப்பரைசேஷன் பண்ணிருவாங்க. சூப்பர். அங்க வந்து யாரெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்கள வேப்பரைஸ் பண்ணிருவாங்க. வேற என்னலாம் பண்ணுவாங்க? டிஸப்பியர் ஆயிடுவாங்க. சூப்பர், அதே தான், டிஸப்பியர் ஆகுவாங்க, வேப்பரைஸ் பண்ணிடுவாங்க. வேற என்ன இருக்கு? அரெஸ்ட் பண்ணுவாங்க. டன். வேற என்ன? லைக் வாட் அபவுட் தி சிஸ்டம்ஸ் தே ஹேவ்? என்ன மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க? 2 minutes ஹேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 2 minutes ஒரு டெலிவிஷன்ல வந்து உட்கார வச்சுட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களோட ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் பத்தி போட்டு அதை வந்து எல்லாரும் கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஹேவ் டு டாக் அபவுட் த பர்டிகுலர் பர்சன். ஸோ அது வந்து 2 minutes ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். அதுக்கப்புறம் வேற என்ன சிஸ்டம் இருக்கு உங்களுக்கு? டெலிவிஷன் வந்து என்ன மாதிரியான டெலிவிஷன்? டெலிஸ்கிரீன் வந்து என்ன மாதிரியான டெலிஸ்கிரீன் அது? வாட் இஸ் மோர் ஸ்பெஷல் அபவுட் இட்? என்ன ஸ்பெஷல் அதுல நார்மல் டெலிவிஷனா? நம்ம இங்க பாக்குறது படம் நார்மல் பொம்மை அதெல்லாம் வருமா? ஓகே, அங்கேயும் வந்து பிக் பிரதர்ஸ் வாட்சிங் யூன்ற கான்செப்ட் தான். ஏன்னா அது வந்து 2-way சிஸ்டம்.